அகிலம் நேசுதர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் 25 பின்னர் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். 2023 ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தற்போது நடைபெற்றுள்ளது. 2023 ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தற்போது நடத்தப்பட உள்ளது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அடிகால வேலைநிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றனர். இன்று மாலை 4 மணி முதல் 18 நள்ளிரவு 12 மணி வரை 48 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகின்றது. தொழிற்சங்க பிரதிகளின் ஒன்றியம் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ளது. இலங்கையில் 70 வயதை கடந்த குறைந்த வருமானம் பெறும் முதியோருக்கு வழங்கப்படும் 3000 ரூபாய் கொடுப்பனவு மார்ச் மாதத்தில் வழங்கப்பட உள்ளது. அதன்படி அஸ்வசம குடும்பங்களில் உள்ள 70 வயதிற்கு அதிகமான முதியோர்களுக்காக 2024 ஆண்டில் நவம்பர் மாதத்தில் இருந்து நலன்புரி பயனாளிகள் சபையினால் நேரடியாக ஸ்லிப் முறை ஊடாக அஸ்வசம கணக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட வாய்ப்பிடப்பட்டதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு, சப்ரகமுக, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுகேகொட பகுதியில் 2 பாடசாலை மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தாக்குதலில் இருவரும் காயமடைந்துள்ளனர். நுகேகொடையில் உள்ள ஒரு பிரபலமான கல்வி நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதலில் காயமடைந்த 2 மாணவர்களும் ஸ்ரீ ஜெயபுத்திரபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமத்தில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியில் பயணித்த மூதாட்டி ஒருவர் மீது மோதியதில் மூதாட்டி உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு பெரியமுலை பிரதேசத்தில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய மூதாட்டி ஒருவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நுகேகொட பகுதியில் பாதசாரதிகளின் கடவையில் விழுந்து காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொகவில மெல்வத்த வீதி பகுதியில் மாணவனை கூறிய ஆயுதத்தை காட்டி மிரட்டி 3000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த நபரால் அச்சமடைந்த மாணவன் பணத்தை கொடுத்துவிட்டு சத்தமாக கூச்சலிட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு அருகே இருந்த பலர் ஒன்று கூடிய நிலையில் குறித்த நபர் பணத்தை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதன்போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எனினும் உயிரிழந்த நபரின் தலையில் வெட்டுக்காயங்களுடன் நலந்தராம வீதி பகுதியில் நடைபாதையில் கிடந்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். எனினும் அந்த நபரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். செலவு திட்டத்தின் சூழ்நிலை விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் தற்போதைக்கு 39 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கை வருவதற்கான இலவச விசா வசதி வழங்கப்படுகிறது. அந்த பட்டியலில் இன்னும் சில நாடுகளை உள்ளடக்கும் வகையில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம். குறித்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் வரவு செலவு திட்டம் நிறைவடைய முன்னர் நாடாளுமன்றத்தில் அதனை சமர்ப்பிக்க உள்ளோம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தொடர்ந்தும் அறிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு சந்திவெளி மொரக்கொட்டானை சேனை காட்டியண்டிய பகுதியில் வீசப்பட்ட நிலையில் ஆண் சிசுவின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை 9 மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்தனர். சந்திவெளி போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மொரக்கொட்டான் சேனை காட்டியடியை பகுதியில் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. போலீசார் சிசுவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சடலமாக மீட்கப்பட்ட சிசு இன்று பிறந்துள்ளதாகவும் சிசுவை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் மாவா கலந்த கஞ்சாவுடன் சந்தேக நபர் 3 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடுவில் நாகம்மாள் கோவில் வீதி பகுதியில் நேற்று காலை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றிவளைப்பில் நடவடிக்கையின் போது இவ்வாறு கஞ்சா கலந்த மாவாவுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவர் 200 கிராமுடனும் மற்றவர் 200 கிராமுடனும் மற்றவர் 100 கிராம் கஞ்சா கலந்த மாவாவுடன் கைது செய்யப்பட்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரமளவில் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். குறித்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளதாக விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு மார்ச் மாதத்தின் முதல் 13 நாட்களுக்குள் மட்டும் சுமார் 1 லட்சம் வரையான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் கடந்த 13ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 97,322 பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இவர்களில் கூடுதலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். மார்ச் மாதத்துக்குள் மட்டும் 14,848 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். அதே நேரம் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மொத்தமாக 5,90,300 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கையின் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு 50,000 புரோஸ்மைட் ஊசி மருந்துகள் இந்தியாவினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜா அதனை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிசவிடம் கையளித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையே காணப்படும் நீண்டகால நட்பை நினைவுபடுத்தும் விதமாக ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது இந்த ஊசி மருந்துகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளின் குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான முன்னுரிமை திட்டம் பிளஸ் வரி சலுகைகளை மதிப்பிடுவதற்காகவே இந்த குழுவின் விஜயம் அமையவுள்ளது. இந்த தகவலை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் நலன்களை மதிப்பிட்டே ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைகளை வழங்கி வருகிறது. இதற்கிடையே சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் விரைவில் திறக்கப்படும் என்று இதற்காக ஏற்கனவே தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். இத்துடன் அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.